வணக்கம். இந்த மொத்த யூனிவர்ஸில் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ரொம்பவே காம்ப்ளெக்ஸான அண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம மனித மூளை தான். இந்த மனித மூளையவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற சப்ஜெக்ட் தான் சைக்காலஜி. அண்ட் அந்த சைக்காலஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் தான் உங்கள் மேன் அண்ட் யூ வாட்சிங் மிஸ்ட்ரி ஆர்க் நேஷன். இதுக்கு முன்னாடி போட்ட வேர்ல்ட்ஸ் ஸ்கேரியஸ்ட் டாக்டர் அப்படின்ற வீடியோவில் ஜோசப் மெங்கல் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஆந்த்ரோபாலஜியும் சைக்காலஜியும் மனுஷங்களோட பிஹேவியரை பற்றி படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி ஒரு மனுஷன் மற்ற மனுஷங்கிட்டையும் இந்த சொசைட்டி கிட்டையும் எப்படி பழகிறான்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. ஆனால் சைக்காலஜி அப்படின்றது இந்த மொத்த சொசைட்டியும் ஒரு தனி மனிதன் கிட்ட காட்டுற எமோஷன்ஸ் அவனை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதையும், இந்த தனி மனிதனுக்குள்ளேருந்தே வர எமோஷன்ஸையும், அந்த தனி மனுஷன் என்னெல்லாம் நினைக்கிறான்றதையும் எது அவனை நினைக்க வைக்குதுன்றதையும் படிக்கிறது தான் இந்த சைக்காலஜி. இந்த சைக்காலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் காலத்திலேருந்தே இருந்தாலும் அது அப்போ ரொம்பவே லிமிட்டடாக ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற வலி, சந்தோஷம், நாலேஜ், மோட்டிவேஷன் அண்ட் மென்டல் இல்னஸை பற்றி மட்டுமே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ சைக்காலஜி அப்படின்ற ஒரு பெரிய சப்ஜெக்டாக மாறி இருக்கு. அதாவது எப்படி நம்ம மனித மூளை ரொம்பவே லாஜிக்கலாக திங்க் பண்ணுது, எப்படி நம்ம கேட்குற விஷயங்களை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்குது, எப்படி மற்ற நரம்புகளோடையும் ஆர்கன்ஸ் கூடயும் கிளான்ஸ் கூடயும் அப்புறம் இம்யூனிட்டி சிஸ்டம் கூடயும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளை ரொம்ப நாள் வாழ வைக்குது அப்படின்னு மனித மூளையை A to Z ரிசர்ச் பண்ணுற சப்ஜெக்டாக தான் இப்போ சைக்காலஜி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சில வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து பொய் சொன்னாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை பண்ணுவாங்க, இல்லை யாருக்கா அவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்கன்னு வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் கூட சைக்காலஜினால தான் உருவாச்சு. ஆரம்பத்துலலாம் சைக்காலஜி யாரும் சொல்லி தந்து படிக்கிற ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்க ஓன் ஆர்வத்தில் தான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1879 அப்போ ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்டான வில்ஹெம் வூண்ட் அப்படின்றவர் சைக்காலஜிக்காகவே எப்போ ஒரு தனி லெபார்ட்டரி அமைச்சாரோ அப்போ தான் இந்த சைக்காலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லா காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிலையும் எடுத்து படிக்கிற ஒரு சப்ஜெக்டாக மாறிச்சு. நம்ம எல்லாருமே இந்த டைலாகை கண்டிப்பாக கேட்டிருப்போம். அது என்னன்னா, மூளை சொல்கிறத கேட்காத, மனசு சொல்கிறத கேளு, மூளை உனக்கு கெட்டதை சொல்லும், மனசு தான் உனக்கு நல்லது சொல்லும் அப்படின்னு இந்த டைலாகை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கேட்டிருப்போம். இதில் சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளையால் யோசிக்க முடியாது. ரொம்பவே குழப்பமாக இருக்குல்ல, ஆனால் நம்பி தான் ஆகணும். மூளை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி, அவ்வளோதான். ஆனால் அதனால் யோசிக்க முடியாது. ஆனால் மனசு தான் யோசிக்க வைக்கிது. நம்ம இத்தனை நாள் மூளையும் மனசும் வேறு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது தப்பு. மூளைக்கு உள்ளே தான் மனசு இருக்குது. அண்ட் ரொம்பவே முக்கியமாக மனசை நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதுதான் யோசிக்குது. அண்ட் அது அப்படி யோசித்த விஷயத்த நம்ம உடம்பு செய்யணும்னு ஆர்டர் பண்ணுறது தான் நம்ம மூளையோட வேலை. இதை சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ஒரு மனுஷனை கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம மூளை தான் அந்த கம்ப்யூட்டரோட CPU, நம்ம மற்ற உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் தான் அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர், அப்புறம் நம்ம மனசு தான் அதில் இருக்கிற சாஃப்ட்வேர்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கம்ப்யூட்டரோட மற்ற பார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகிறதுக்கான காரணம் அந்த CPU தான். ஆனால் அந்த CPU ஒர்க் ஆகணும்னா ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி தான் நம்ம பாடியோட மற்ற பார்ட்ஸ் ஒர்க் ஆக மூளை தேவைப்படுது. ஆனால் அந்த மூளை யோசிக்கிறதுக்கு அந்த மனசு ஹெல்ப் பண்ணுது. இந்த மூளை அப்புறம் மனசை தான் நம்ம இங்கிலீஷில் பிரெயின் அப்புறம் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரியாமல் நம்ம சின்ன வயசில் எக்ஸாம்லலாம் மாற்றி எழுதி வச்சுருப்போம். இப்போ அதோட மீனிங் தெரிஞ்சதுனால அதை எடுத்து படித்து பார்த்தா கண்டிப்பாக காமெடியாக தான் இருக்கும். இந்த சைக்காலஜியை நம்ம 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். அதாவது நான் கிளினிக்கல் சைக்காலஜி அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னு பிரிக்கலாம். நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ரிசர்ச் அண்ட் ஜென்ரலாகவே மூளை அப்புறம் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணாலே அது நான் கிளினிக்கல் சைக்காலஜி கீழே தான் வரும். அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்றது இந்த மென்டல் டிசார்டர்ஸோடு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களோட மென்டல் ஹெல்த்தை எப்படி மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வரணுன்றதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த கிளினிக்கல் சைக்காலஜி. நம்ம மனசை நம்மளால் பார்க்கவோ தொடவோ முடியாதுன்னாலும் அது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் டேமேஜ் பண்ணிட முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக சில மூவிஸில் நம்ம பார்த்துருக்கலாம். அதில் இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டரை ரொம்பவே அதிகமான மென்டல் டிப்ரெஷனுக்கு உள்ளாக இருந்தாலோ, இல்லை யாராவது அவங்கள ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணியிருந்தாலோ, இல்லைனா தலையில் ரொம்ப பயங்கரமாக அடிச்சிருந்தாலோ அவங்க ஒன்று மெமரி லாஸ் இல்லைனா மற்ற மென்டல் டிசார்டருக்கு உள்ளாக இருப்பாங்க. இது மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது நடந்து அவங்களோட மைண்ட் அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அவங்கள தான் நம்ம சைக்கோஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி ரியல் லைஃப்பில் சைக்கோவான சில பேரை தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால தான் நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை மனசில் வச்சுட்டு தான் எல்லா வருஷமும் அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி எங்கள் சேனல் வீடியோஸோட கனெக்டடாக இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் வந்து பார்க்குற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நெவர் எவர் கிவ் அப்.